Hi friends, welcome to Nithu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் 65. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் 3 பூவு. இத நம்ம சுடு தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம அலசி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் இப்போ அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். மைதா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காரத்துக்காக இல்லை, கலருக்காக. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் 1/2 லெமன் எடுத்திருக்கேன், இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கையில் வச்சு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது பச்சி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. மசாலாவில் காலிஃப்ளவர் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவில் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.